தமிழ் BTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு 100x போகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு உண்மையிலே வந்து போறதுக்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோட கண்டென்ட்டுக்கு வந்து போயிடலாம் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய டோக்கனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ பேஸ்டு யோடா, ஸோ போடாங்கிற நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ட்ரிகர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பேஸ் செயின்ல வந்திருக்கக்கூடிய ஒரு டோக்கன் தான். ஓகேவா. ஸோ பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு EVM செயின். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின்ல தான் இப்போ வந்து நிறைய மீம் கார்ட்ஸ் வந்து ரிலேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து நானும் வந்து இந்த டோக்கன் வந்து ரிசர்ச் பண்ணி ஸோ ஓகே இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி வந்து முன்னாடி ஷிபா வந்து போனுச்சு, பெப்பே வந்து போனுச்சோ அதே மாதிரியான ஒரு ரேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கனும் வந்து தொடர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த டோக்கனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரேட் வந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இப்போ இந்த டோக்கனோட இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னாலே சரி, இந்த வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்வா இருக்கு. ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த யோடாங்கிற இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிசைன் பண்ணி பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டோக்கனோட எல்லா டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 100 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இதோட சப்ளை. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதோட மெயினான விஷயம். ஸோ இப்போ 100 பில்லியன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல டாக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பை டாக்ஸும் கிடையாது, செல் டாக்ஸும் கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து இதை ட்ரிகரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து மெயினான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த யோடா டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ் வேலட்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த வேலட் எல்லாத்துலயுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இயர்லியர் ஸ்டேஜ் டோக்கன் தான். ஓகே. ஸோ இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து லிஸ்ட் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல வந்து அது லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதா மெயினான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கனோட சார்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு விதம் பார்த்துடலாம். ஸோ இந்த டெக்ஸ் டூல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் கிரியேட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி ரேஞ்சில தான் வந்து கிரியேட் ஆனிச்சு. ஸோ 3ஆம் தேதி கிரியேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி ரேஞ்சிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பம்ப் வந்து கொடுத்துருந்துச்சு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து இன்டிபிட் பண்ண பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ அதாவது வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே. அதாவது 402 அந்த ரேஞ்சில தான் நினைக்கிறேன். ஸோ நான் பை பண்ணது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 405 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது 40 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து 407 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கானிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் ஆகுது, கொஞ்சம் டம்ப் ஆகுது, மறுபடியும் பம்ப் ஆகுது. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து போயிட்டு இருக்கிறதா நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க லிக்விடிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து $360,000 வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து சப்ளை லாக் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 4000 ஹோல்டர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7.53 மில்லியன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த 7.5 வந்து பாத்தீங்கன்னா 75 மில்லியன் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப 75 மில்லியன் போனது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10x வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 ஜீரோல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 ஜீரோவுக்கு வந்து ஈஸியா வந்து கட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 10x அப்படிங்கிறது வந்து இந்த டோக்கனுக்கான பாசிபிலிட்டிஸா நான் வந்து நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஸோ ஆடிட்டிங்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டோக்கன் வந்து உண்மையில நல்ல டோக்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா இதுலயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டோக்கனை வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டோட்டலாவே வந்து 50,000 டிரான்சாக்ஷனுக்கு மேல வந்து நடந்திருக்கு. ஏன்னா இத்தனைக்கு வந்து வெறும் 4180 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இயர்லியர் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 7 டேஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா 64% வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் ஆயிருக்கு.
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து நீங்க பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு கீழே நீங்க வந்து பை பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை வந்து இல்லை எனக்கு வந்து ரேட் வந்து பிரச்சனையே கிடையாது ப்ரோ அப்படின்னா நீங்க வந்து இருக்கிற ரேட்டுக்கு கூட நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் பையிங் ரேஞ்சுங்கிறது வந்து இந்த ஏரியாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து டம்ப் ஆனிச்சு. டம்ப் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பம்ப் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இயர்லியர் ஸ்டேஜ் டோக்கன். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து லிஸ்டிங் பண்ணல. ஸோ ஃபியூச்சர்ல லிஸ்டிங் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் இந்த டீட்டெயிலை சொல்லிட்டு இருக்கேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட சப்ளை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் டோக்கன்ஸ் தான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ திருத்தினா வந்து 4.5%, 3% இந்த லெவலுக்கான டோக்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 யூசர்ஸ்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ பல்கா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு 5% மேல வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இங்க இல்லை. ஸோ அதனால வந்து அது கிளாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ல வந்து மாசா வந்து பார்த்தீங்கன்னா செல்லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஹோல்டர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாங்க. இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. இவங்க ட்விட்டரோட அக்கௌண்ட்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யோடா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ போடா இஸ் லைவ் ஆன் பேஸ். ஸோ இப்போ ட்ரிகர் நேம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி BODA. ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ இப்போ திருத்திட்டு வந்து ட்விட்டரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 கூட இல்லை, ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் மெயினா வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ப்ரீமியம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ ப்ரீமியம் பிளஸ் இதாகி இப்போ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் லிஸ்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தகுந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து டிகோட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டிரான்ஸ்மிஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதோட வீடியோஸ் இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ஃபியூச்சர்ல ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பிட்மார்ட், பிட்கெட் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிங்எக்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த டோக்கன் வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஓகே, ஸோ இது முதல் கிரைட்டீரியாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த டோக்கனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4075 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ 4055 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துச்சுன்னா தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100x ஃபர்ஸ்ட் போகுதோ இல்லையோ 10x அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதா மெயினாக நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெயின் விஷயம். ஸோ டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து சர்க்குலேட்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு $2 லட்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்விட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து காயின் மார்க்கெட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த சார்ட் பாக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.82 மில்லியன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மில்லியன் ஆனாலே நமக்கு வந்து 10x வந்துடும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஷுவராக வந்து இது கட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு மெயினான விஷயம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் செயின் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பிட்கெட் வாலெட்ல கூட நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்சம் அதாவது ஒரு $5 $10 நீங்கள் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிங்க. ஃபியூச்சர்ல இது ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் BTC மற்றும் நம்ம கிரிப்டோ.